ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்றதுனால நம்ம டெலிவரி பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிபி சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்றதுனால இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம டேபிளில் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரிமோட்டு பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜஸ்ட்டு டிவி வந்து எடுத்து வச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பவர் கேபிள் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஆன் பண்ணி காமிக்க போகிறாரு. நம்ம ஆன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஓஎஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிற டிவி 1GB ரேம் ப்ளஸ் 8GB ரோமோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக நம்ம டிவியை செட்டப் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி ரெண்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு டிவி ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவியை வந்து செட்டப் பண்ணிடலாம். ஸோ செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகுது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேனரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா போகும். அதில் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டிவியும் உங்களுடைய மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் போட்டு உங்களுடைய டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள்கிட்ட ஒய்ஃபை இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் ஒய்ஃபைல வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகியிருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடலாம். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க டிவியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ண சொல்லுவோம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் அந்த ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து எனக்கு தேவையான ஒரு சில ஆப்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேபிள் ஏதாச்சும் இது பண்ணணுமா, அதாவது செட்டப் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க டைமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 USB போட்டு, ஒரு 3 HDMI போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேண்ட் போட்டு இருக்குது. அப்புறம் ஒரு ஆண்டனா போட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு AV போட்டு இருக்குது. இதில் பவர் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் தனியாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா அட்டாச்சு பவர் கேபிள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பேக் சைடோட ஒரு ஃபுல் போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில். இது வந்து ஒரு 1 ஸ்டார் டிவி, ஓகேங்களா. இது வந்து 1 ஸ்டார் டிவி தான். ஸோ கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியல. கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய 1 ஸ்டார்ன்றதுனால கொஞ்சம் நிறைய தான் வலிக்கும். இருந்தாலும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும் வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கன்னு சொன்னல, அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். எந்த அளவு கிளாரிட்டியாக தெரியுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு 4K வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இதோடைய மேக்ஸிமம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 1080 பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. நம்ம மேக்ஸிமம் 1080 பிக்சல்லையே வச்சு எந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஒரு 10K பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிவியில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாமோ அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். இதோடைய சவுண்ட் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து 26 வாட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லவுடாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே கிளாரிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி கிடையாது. ஒரு 10K பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் என்ன இருக்குமோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு தந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் கலருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி.
இப்போ வந்து நான் என்னுடைய மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டியை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு தான் நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தனியாக ஆப்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுது, டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஸுமே ஷோ ஆகும். அது மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக ஒரு சில கேம்ஸை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஜாய்ஸ்டிக் இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சு நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக உங்களோட டிஃபால்ட்டாக ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு நல்லா தான் இருக்குது டிவி வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து Android 14 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.